ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள், இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட் பயங்கர பிளாஸ்டிங்காக போயிருந்துச்சு அப்படின்னு நம்புகிறேன். இந்த சீசன்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் இந்த வீக்கெண்டோட ஒரு பிளாஸ்டிங்கை தான் சொல்லலாம். பிக் பாஸில் இவ்வளோ வீக்கெண்டை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமே, இந்த மாதிரி எல்லா வீக்கெண்டும் போய் எந்த செமையாக இருந்திருக்குமே அப்படின்ற லெவலில் நமக்கு எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருந்து. ஸோ அந்த வகையில் வீக்கெண்ட் எபிசோட வந்து ஃபைனலில் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது எவிக்ஷனாக நம்மளோட சாச்சனா வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே சாச்சனா வந்து இப்போது ஒரு இன்ஸ்டாகிராம் லைவ் வந்திருக்காங்க. ஸோ அந்த லைவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன் வாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்கே ரொம்பவே சப்போர்ட் இருந்துச்சு. யாருக்காவது லைஃப்பில் 2 சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த சான்ஸ் எனக்கு தான் கிடச்சிருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் எவிக்ட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட் திரும்ப வந்து எனக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தேன். இவ்வளோ நாள் நான் வந்து நல்லா டஃப் கேம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்பவே திருப்தியாக விளையாடினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, எனக்கு அங்கே ரொம்ப வந்து பர்சனலாக கனெக்ட் ஆனவர் முத்து தான். அண்ணான்னு சொல்லி எனக்கு முத்து கூட இருந்தாருன்னா போதும், எனக்கு அவ்வளோ வந்து எனக்கு தன்னம்பிக்கை வந்து வரும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து பர்சனலாக கனெக்ட் இருக்குது முத்து கூட ஒரு அண்ணாவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் விஷாலை நான் நெக்ஸ்ட்டு சொல்லுவேன். எனக்கு விஜய் விஷாலையும் ரொம்பவே பிடிக்கும், எனக்கு பர்சனலாக ரொம்பவே கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அங்கே இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் மேலேயும் ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன்ஸ் இருக்குது. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே வந்து சில கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே நீங்கள் பார்க்குறத விட ரொம்பவே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. பட் ஆனால் சம்டைம்ஸ் வந்து கேங் சேர்ந்ததுனால அவங்க வந்து அவங்களோட பியூரிட்டியை கேட்டுக்கிறாங்க. யாரை சொல்கிறேன்னு தெரியும், கண்டிப்பாக ஜாக்லின், நம்மளோட சௌந்தர்யா, அது மட்டும் இல்லாமல் ரயான், இவங்க எல்லாமே தான் சொல்கிறேன். ஸோ ஜெஃப்ரி கூட சூப்பராக விளையாடக்கூடியவன். பட் ஆனால் வந்து ஜாக் அண்ட் சௌந்தர்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அவன் வந்து கொஞ்சம் அவன் வந்து அஃபெக்ட் ஆகிறான். அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். உள்ளே இருந்த எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டேஜில் சொன்ன எல்லாத்தையும் தான் நானும் இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா வந்து வேறு வழியே கிடையாது. இவங்க வந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ கேங்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இதுவாகிட்டாங்க. பட் விஜய் சேதுபதி சார் கடைசியாக வந்து வார்ன் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் வந்து அவங்க இனிமேல் நல்லா விளையாடுவாங்க நம்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நாள் எனக்கு ஓட் போட்டு சப்போர்ட் பண்ண இந்த எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ ஃபேன் பேஜஸ் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும், கூடிய சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ்னு சொல்லியிருந்தாங்க சாச்சனா அப்படி தான் சொல்லணும். இதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம்கான நாமினேஷன் ப்ராசஸ்மே இதுக்கான லிஸ்ட்டுமே வந்து வந்திருக்கு. யார் யார் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் நம்மளோட நாமினேஷன் லிஸ்ட்டில் தர்ஷிகா, சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான், பவித்ரா, அங்ஷிதா, விஷால், அருண்னு சொல்லி எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. மெயினாக சத்யாவும் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கார். ஸோ நாமினேஷன் லிஸ்ட்டை சொல்லிட்டப்பா, இந்த வாரம் வீக்லி டாஸ்க்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கும்ல. ஸோ இந்த வீக்லி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வன்ட் வர்சஸ் மாஸ்டர். அதாவது இந்த டாஸ்க் 2 வகையில் நடக்கலாம். ஒரு பர்டிகுலர் நபரை சர்வெண்ட்டாகவும் பாஸாகவும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாக்லின் நினச்சா முத்துவை வந்து சர்வெண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஒட்டுமொத்த ஒரு பாஸ் இருக்கும், அவங்க எல்லாருக்கும் கீழே வந்து சர்வெண்ட்டுன்னு இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து மராத்தி சீசனில், அதாவது பனாத்தியில் பிக் பாஸ் சீசனில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீசன் செம்ம பிளாஸ்டிங்காக போயிருந்துச்சு அவங்க லாங்குவேஜில். பிக் பாஸ் தமிழில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்க போதும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.